வணக்கம் வணக்கம். ஜிஎம்டி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, பேசுறீங்க. நான் அனுப்புற லிங்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க யூடியூபுக்கு போங்க, மேல லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸ் தொடுங்க, எழுத்துக்கள்லாம் வரும். நீங்களே நட்புக்காக ஜிஎம்டி மாயவரம் வாசன் டைப் பண்ணுங்க. அதுல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் பெல் அழுத்துங்க, முடிஞ்சா கமெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2500 பேரு என்னோட போனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நண்பர்களா சுமார் ஒரு 10 வருடமா, அதாவது டெலிபோன் ஆரம்பிச்ச காலத்துல, செல்போன் வந்த காலத்துல என்னோட நண்பருக்கு இந்த நம்பர்லாம் இருக்கு. அதுல பல விஐபிகள் இருக்காங்க, பல நண்பர்கள் இருக்காங்க, பல ஊர் மக்கள் இருக்காங்க, பல கட்சிக்காரர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு இத்தனை வருஷமா என்னோட வாட்ஸ்அப் நீங்க பாத்திருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்ப குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில பேர் ரொம்ப தவறா பேசுறீங்க. அதாவது நான் ஏதோ தேவையில்லாத லிங்க் அனுப்புற மாதிரி, தேவையில்லாத வீடியோ அனுப்புற மாதிரி, அதனால உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுற மாதிரி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய டேலண்டா ஜெயிச்சவங்க, எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் என் கூட நட்போட இருக்கிறாங்க. என்னோட பழக்க வழக்கங்கள் தான். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படியெல்லாம் என்னோட பொருளாதாரத்தை இழந்திருக்கேன், என்னோட குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்களோட வாட்ஸ்அப்ப ஓபன் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு விருப்பப்பட்டா பாருங்க, விருப்பம் இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. நான் தீமையான விஷயங்களை சொல்ல விரும்புறேன், நன்மையான விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். பிறந்துட்டோம், இறப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், யாருக்கு என்ன செஞ்சோங்கிறத மட்டும் நிர்வகிப்போம். அதுக்காக தான் என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன், உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க. சும்மா சாதாரணமா 1000 வீடியோ, 1000 யூடியூப், 1000 கதைகள், 1000 காமெடிகள், 1000 செக்ஸ் பிரச்சனைகள், 1000 பக்கிற புத்தியோட தினம் தினம் ஒரு வீடியோ பாக்குறீங்களே. நான் தப்பான வீடியோ போட்டா வாட்ஸ்அப்ல அந்த யூடியூப்லயே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது கூட பண்ணாம நீங்க நட்போடு இருக்கல. என்னன்னு ஒரு 5 நிமிஷம் என்னோட வீடியோ பார்த்து அத ஒரு லைக்க போடுறதுல உங்களுக்கு எத்தனை லட்சங்க கம்மியாயிடும். அப்படியே நான் சொல்லி நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எத்தனை லட்சங்க உங்களுக்கு நஷ்டமாயிடும். மாசம் மாசம் நீங்க கார்டு போறீங்க, அந்த கார்டுல என்ன பயன்படுத்தினாலும் அந்த நெட் அப்படியே தான் இருக்கும். எத்தனை நெட், எத்தனை ஜிபி அது காலியாகுமோ அதுதான் காலியாகும். நான் சொல்லி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது உங்களுக்கு மெசேஜா அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி அதனால நீங்க லட்சக்கணக்கில் இறந்துருவீங்களா? என்ன தொடர்களே, என்ன கட்சி உறவுகளே, உங்களுக்கு இந்த அப்துல்லாவை தெரியும், அப்துல்லாவுக்கு பின்னாடி இருக்க வலிய தெரியுமா? அப்துல்லாவால எத்தனை பேர் உயர்ந்திருக்காங்கன்னு தெரியுமா? அப்துல்லா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இது அப்படியே மூடி மறைச்சிட்டு போறதுக்கு நான் சாதாரண மனிதன் கிடையாது. 12 வயசுல சென்னைக்கு 12 ரூபா 50 காசு டிக்கெட் எடுத்து இன்னைக்கு சென்னையில ஒரு சொந்தமா வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்துக்கிட்டு எத்தனை ரவுடிங்க, எத்தனை கட்சிக்காரங்க, எத்தனை நல்லவங்க, எத்தனை திருடர்கள், எத்தனை பேரை சந்திச்சு எவ்வளவுதான் நான் பொறுத்துக்கிட்டு போவேன். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில அடிமடியில கைய வைக்கிற மாதிரி, மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி என்னோட வாட்ஸ்அப் பிளாக் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது புரியல. நீங்க எவ்வளவு பெரிய விஐபியா இருக்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்க, நீங்க கொண்டு போவது என்ன? என்னோட டிஸ்டர்ப் உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, என்ன குரூப்ல இருந்து உங்க போன்ல இருந்து என்ன டிலைட் பண்ணிடுங்க. நான் உங்களை டிலைட் பண்ண அடையாளம் தெரியல. இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க பிளாக் பண்ணிருப்பாங்களா, இவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்களா, இவங்க கண்டென்ட் மாத்திருப்பாங்களா, நம்ம பாஸ்வேர்டு தெரிஞ்சுப்பாங்க புரியாத நான் வாழ்ந்துக்கிட்டேன். ஆனா இந்த யூடியூப் மூலமா நான் சொல்ற விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். வீடு கட்டுக்காக 1.5 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிட்டு அந்த கிராமத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன். நகைக்கு வட்டி கட்டிட்டு அதை மூக்க முடியாம, யூனியன்ல கடன் வாங்கிட்டு அதை மூக்க முடியாம வேலைக்கு போனா சொல்றாங்க ஏவிய மாட்டேன். ஆனா நியூஸ் ரைட்டர் வந்திருக்காரு, அவர்லாம் எப்படி வேலை செய்வாருமா? ஸ்டோர் ரைட்டர் வந்திருக்காரு, அவரையெல்லாம் அப்படியே வேலை செய்வாருமா?
ஏங்க சாம்பார், சட்னி, இட்லி, பொங்கல், வடை இதுதான் கொடுக்க போறோம். மாலை கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், மோர் தானே கொடுக்க போறோம். ஈவினிங் அந்த மிச்சரு, ஸ்வீட்டு இதுதானே கொடுக்க போறோம். அதுதானே இத்தனை வருஷமா கொடுத்து நண்பர்களா இருந்தோம். என்ன நம்பி எத்தனை நண்பர்கள் வந்து என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பீங்க. எத்தனை கம்பெனில நான் சீப்பா வேலை செய்ய அந்த படம் சூப்பர் கிட்ட ஆயிருக்கோம். இப்ப என்ன வேலைக்கு கூப்பிடுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? வேலைக்கு வரணுங்கிறதுக்காக காலைல 4 மணிக்கு ஆயிடுச்சு, 5 மணிக்கு 7 முன்னாடி வந்து நிக்கிறோம். 10 பேரை பார்த்து வணக்கம் வைக்கிறோம். நீ நேற்று வந்தவங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெரிய சீப்பா இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நீ ஒரு முழுக்காக, நீ ஒரு நண்பர். உனக்கு நான் வேலை கத்துக் கொடுத்துப்பேன். நான் வேலை கத்துக் கொடுத்ததுக்காக எனக்கு வேலை கொடுக்காது ஒதுக்கலாமா நண்பருக்கு? டைரக்டர் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர் இருக்கிறீங்க, யூடியூபர் இருக்கிறீங்க, பேரு கத்த 10 பைசா எனக்கு வருமானம் வரல. என்ற உழைப்பதான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டுருக்கேன். ஒருவேளை இந்த முயற்சி எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டா நான் போயிடுவோம் நினைச்சுக்காங்க. அடுத்தது ஒரு கதை, அடுத்தது ரணங்கள்ங்கிற சிறுகதை மாதிரி, ஊமை ரணங்கள்ங்கிற மாதிரி கவிதை மாதிரி, அடுத்து நான் கவிதை, அந்த கதையில உங்களை பத்தி வண்ட வரைய எல்லாமே பெயரோட போட்டு ரிலீஸ் பண்ணாக்க அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது யூடியூப் நினைச்ச நேரத்துல பார்க்கலாம், நினைச்சது தள்ளி விட்டுலாம், டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது, எனக்கு தான் அவமானம். எனக்கு தான் வேலை தர மாட்டாங்க. என்னதான் நண்பர்கள் துரோகியாகவும் எதிரியாகவும் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் போராமத்துடன் தாங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு திறமை இருக்கு, உங்ககிட்ட இல்லாத ஒரு முயற்சி இருக்கு, உங்ககிட்ட இல்லாத ஒரு நட்பு இருக்கு, உங்ககிட்ட இல்லாத என்னோட வெற்றி இருக்குன்னு தான் இந்த யூடியூப் சேனல். தயவு செய்து யாரையும் துன்பப்படுத்தவும், யாரையும் குற்றம் குறை சொல்றதுக்கும் இனிமேல் நான் தயாரா இல்லை. இந்த நோம்பு நாள்ல ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்லி அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்கிறேன். உங்களோட யூடியூப்ல போங்க, என்னோட லிங்க் ஓபன் ஆகுறேன், லென்ஸை கொடுங்க. மீண்டும் உங்களுக்கு GMB ஆயவரம் ஆசனை டைப் பண்ணுங்க, அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுல பெல் பட்டன் எடுத்துங்க, ஆல்பெல் எடுத்துங்க, ஒரு லைக் எடுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க. குற்றம் குறைகள் எதுவா இருந்தாலும் அதுல கமெண்ட் பண்ணுங்க. நான் திருத்திக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். என்னை முழுமைப்படுத்துறதுக்கு உங்களால முடியும், ஆனா உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்னால முடியாது. காரணம் நீங்க வேற எதிர்பார்க்கணும். உங்களோட எண்ணம் வேற மாதிரியா இருக்கு, உங்களோட சிந்தனை வேற மாதிரியா இருக்கு, உங்களோட நடைமுறை வேற மாதிரியா இருக்கு. இதையெல்லாம் கடந்து 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 அப்துல்லா வந்து இத்தனை வருஷமா சென்னையில வந்து சேரை திருடினாங்க, வண்டியை திருடினாங்க, போனை திருடினாங்க, வீடை திருடினாங்க. இப்ப வாட்ஸ்அப் குரூப்பையும் திருடுவீங்களா? நீங்க வந்து திருடர் குரூப்ல சேர்ந்துட்டீங்களா? நீங்க திருடர்களா? பிடிக்கலான நண்பர்களே, என்னோட நண்பர் பிளாக் பண்ணுங்க. நீங்க குற்றவாளி, நீங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சீங்க, நீங்க தான் என்ன பிளாக் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு காரணத்தை தான் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறேன். தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காம நல்ல விஷயத்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அரசியல் இன்னைக்கு நடக்கிற விஷயம், நான் போற போக்குல போற வழியில நடக்கிற அராஜகம், சக்கரமம், இது எல்லாமே தாங்கிக்க முடியாததான் இந்த GMB மாயவன் மத்வாசனை. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. பேரு பெற்ற மாயவரந்தான் பெரிய கோவில் திருவிழா, பேரு பெற்ற மாயவரந்தான் பெரிய கோவில் திருவிழா. அடியே சேமங்கலத்தான், அடியே சேமங்கலத்தான் 100 நாள் வேலையின்னு அரசடையில் தூங்குறாளே, 100 வாய்க்கால் தண்ணீர் சேரு கூட நனையலின்னு நீ செய்தி சொல்லு பாப்பாத்தியே. நண்பனுக்கு நண்பன் எல்லாம் நஞ்ச வச்சு பழகுறாங்க.